எக்ஸாம்பிள் 8.18 ஒரு பையில் 5 நீல நிற பந்துகளும் 4 பச்சை நிற பந்துகளும் உள்ளன. பையில் இருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. எடுக்கப்படும் பந்தானது ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. நீளமாக அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா நீளமாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீளம் பச்சைன்னு சொல்லிட்டு ரெண்டு கலர்ல ஒரு பேக்ல வந்து பால் இருக்கு. இதுல நீளம் பாத்தீங்கன்னா நீளத்துல 5 பந்துகளும் பச்சையில 4 பந்துகளும் இருக்கு. இப்ப ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 9ன்னு வருமா? சோ இதான் பாத்தீங்கன்னா n of s. n of s வந்து 9. ஒரு ஜெனரல் ஃபார்முலா ஒண்ணு இருக்கு. P of E equal to n of E divided by n of s. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீளமாக அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு பையிலிருந்து எடுக்கக்கூடிய பந்து வந்து நீல கலர்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கறதா இதுக்கான கொஸ்டின். சோ n of A. n of A அப்படிங்கிறது ப்ளூ கலர்ல எத்தனை பால் இருக்குன்னா 5. அப்ப P of A equal to n of A divided by n of S. சோ ஃபார்முலால பாத்தீங்கன்னா இங்க E எடுத்தோம்னா இங்க E அப்படின்னு எடுக்கணும். இப்ப நம்ம A எடுத்ததுனால இங்க வந்து A அப்படின்னா இங்க வந்து A அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ n of A வந்து 5, n of S எத்தனை இருக்குன்னா 9. இது வந்து நீளமாக இருப்பதற்கான நிகழ்தகவு. அடுத்து நீளமாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. நீளமாக இல்லாமல். சரி, இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1 மைனஸ் P of A. நீளமாக இருப்பதற்கு வந்து நம்ம P of A எடுத்ததுனால இல்லாமல் இருப்பதற்கு வந்து 1 மைனஸ் P of A அப்படின்னு எடுக்கலாம். 1 மைனஸ் P of A என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 5/9. இது கலப்பு பின்னத்துல இருக்கு இல்லையா? இப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9ஓட 1 மல்டிப்ளை பண்ணோம்னா 9 மைனஸ் 5 டிவைடட் பை 9. 9ல இருந்து 5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4 டிவைடட் பை 9. இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.